அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். சலாம் சொல்வதில் சமுதாயத்தின் நிலைப்பாடு. இஸ்லாம் மார்க்கத்தில் மனிதனுடைய பரஸ்பரம் நட்பு வளர இஸ்லாம் காட்டி தந்த ஒரு வழிமுறை தான் சலாம் சொல்வது என்பது. சலாத்தின் மூலமாக ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சலாம் சொல்லும் பொழுது விரோதமாகவே இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மனிதருக்கு ஒரு நட்பான ஒரு பாசமான ஒரு சூழ்நிலையை அது உண்டாக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கி பார்க்குறோம், சலாம் சொல்வது என்பது நாம் யாரிடம் சலாம் சொல்கின்றோமோ அந்த நபரின் மூலமாக நமக்கு ஏதாவது ஆதாயம் பெறுமா என்று பணத்தை வைத்தோ பதவியை வைத்தோ சலாம் சொல்லப்படக்கூடிய ஒரு அவல நிலை என்பது இன்றைக்கி சமுதாயத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்ககிட்ட ஒரு சஹாபி கேட்குறாங்க, ஐயுல் ஹைர் ஃபில் இஸ்லாம் யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? துதைமு தஆம், பசித்தவருக்கு உணவளிப்பது சிறந்த விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக வ துக்ரிஉ ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், தெரிந்தவர் தெரியாதவர் இவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்பது நபிகளாரின் பொன்மொழி. இன்று தெரிந்தவர் மட்டும்தானே தவிர தெரியாதவர் கணக்கில் இல்லை. தெரிந்தவராக இருந்தாலும் சரி, அந்த தெரிந்த நபர் சமுதாயத்தில் எவ்வளவு அந்தஸ்து இருக்கிறதோ அந்த அந்தஸ்துக்கு ஏற்ப சலாம் சொல்லும் முறை இன்றைக்கி மாறுபடுகிறது. ஆக இவ்வாறு சலாம் சொல்வதை அல்லாஹும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தரவில்லை. ஆக நாம் இஸ்லாம் சொன்ன முறைப்படி எந்த நோக்கத்துக்காக இஸ்லாம் சலாம் என்பதை பழமையாக ஆக்கி கொண்டதோ அந்த முறைப்படி சலாம் சொல்வமையானால் அந்த சலாத்தினுடைய பரக்கத் என்பது, அதாவது அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாவதாக என்று நாம் சொல்லக்கூடிய அந்த துவா நம் மீதும் அல்லாஹ்வுடைய சலாம் தருங்க காரணமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அவன் காட்டி தந்த முறைப்படி சலாம் சொல்லிவிட்டு சலாத்தை அல்லாஹுக்காகவே சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக என்னையும் உங்களையும் அவன் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.